அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால். அவர் எங்க இருக்கிறாரா? அவர் ஒளியில இருக்கிறாரு. அவர் ஒளியில இருக்கிறது போல நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம ஒளியில நடக்க வேண்டும். அப்படி நடந்தா எப்படி இருப்போமா? ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஒருவர்னா யாரு? தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டவர்களாக இருப்போம். அதான் அதுக்கு முன்னாடி வசனம் சொல்வாரு, எங்களுடைய ஐக்கியமும் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அதான் 3வது வசனம் சொல்றார், நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்படியே சொல்லிட்டு வரும்போது 5வது வசனத்தை சொல்றாரு, தேவன் ஒளியில் ஒளியா இருக்கிறார். தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. அவர் தேவன் எப்படி இருக்கிறாரா? ஒளியா இருக்கிறார். இயேசு எதுல நடக்கிறாரா? எங்க இருக்கிறாரா? இயேசு ஒளியில இருக்கிறார். தேவன் ஒளியா இருக்கிறார், இயேசு ஒளியில இருக்கிறார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுவோம். அவர் ஒளியிலே இருக்கிறாரு, அந்த ஒளியில நம்ம நடந்தா ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணுமா? ஐக்கியப்பட்டிருப்போம். அப்ப இயேசு சொல்றாங்க, யோவான் 8 வாசிக்கும் போது 8:12 வாசிக்கலாம். யோவான் 8:12, உலகத்திலே ஒளி உங்களில் இருக்க நீங்க என்ன பண்ணுங்க? ஒளியில. யோவான் 8:12 ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றார். அப்போ இயேசுவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. அப்போ ஒருவன் என்னை பின்பற்றினா எப்படி இருக்கிறான்? அவன் ஜீவ ஒளிய அடைந்தே இருக்கிறான். அவனுக்குள்ளே ஜீவ ஒளியை அடைந்தவனாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு அதான் சொல்ற, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்போ நம்ம இயேசுவை பின்பற்றி வாழ்கிற வாழ்க்கை. அவர் எங்க இருக்கிறாரா? அவர் வெளிச்சத்துல, அவர் ஒளியில் இருக்கிறார். நம்ம ஒளியில் நடக்கணும். அவர் ஒளியில் இருக்கிறார், அந்த ஒளியிலே நாம் நடந்தால், அதான் சொல்றார், ஒருவன் ஆண்டவருடைய வசனத்துல அவரை பின்பற்றி நடந்தாலே அவன் எதுல இருக்கிறானா? அவன் வெளிச்சத்துல நடக்கிறானா. அவன் இருளில நடக்காம அவன் வெளிச்சத்துல நடக்கிறான். இயேசுடைய அழைப்பு என்ன? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப என்னை பின்பற்றி வா இப்படின்னு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஆகவேதான் யோவான் 1 வாசிக்கும் போது கூட 9 வாசிக்கிறோம், உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி அப்படின்னு இயேசுவை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒளி எங்க பிரகாசிக்குது? இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அந்த ஒளி என்ன பண்ண முடியாது? பற்றி கொள்ள முடியாது. அப்ப அவர் ஒளியில இருக்கிறாரு. அவர் ஒளியில இருக்கிறது போல நம்ம என்ன செய்யணுமா? நம்ம ஒளியில நடக்கணுமா? ஒளியில நடத்தல் என்றால் கிறிஸ்துவுக்குள் நடக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ள வேண்டும். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருந்தா, அவர் ஒளியில இருக்கிறது போல நம்ம ஒளியில நடந்தா, அப்ப அவர் அதான் சொல்ற, ஒருவன் அதாவது என்னை பின்பற்றுகிறவன் அவன் எப்படி இருக்கான்? ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான். அப்ப இயேசு எப்படியோ அதை பார்த்து பின்பற்றணும். அதான் இயேசு சொல்ற, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இயேசுவை பத்தி 10 எழுதும்போது சொல்ற, அவர் நமக்கு என்னத்தை வச்சுட்டு போயிடறான்? அடிச்சுவடுகளை, நாம் அவரை பின்பற்றி வரும்படி நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். நமக்கு முன்னாடி அடிச்சுவடுகளை வச்சுட்டு போயிருக்கிறார். அவருடைய பாதையிலே நாம் நடப்பதற்கு
ஆகவே இயேசுடைய அழைப்பின்படி நாம் யாரை பின்பற்றணும்? இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவர் தேவனில் இருக்கிறார், தேவன் ஒளியா இருக்கிறார், இயேசு ஒளியிலே இருக்கிறார். ஒளியில இருக்கிறார்னா அவர் ஒளியா இருக்கிறாரு. அப்ப அவரை நம்ம பின்பற்றினா அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போம். அது முதல் காரியம். அவரை இயேசு என்னென்னலாம் செஞ்சாரோ அவரை மாதிரி அவரை பின்பற்றி போனோம்னா நம்ம அவரோட கூட இருக்கிறோம். ரெண்டாவது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரங்க தாவீது 105 சொல்றாரு, 119 105 சொல்றாரு, கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்கான்? அவர் அந்த வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்குதா? அவருடைய வேதம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது. ரெண்டாவது, நம்ம ஒளியில நடக்கிறதுனா வசனத்திலே நடக்கிறது. எதுல நடக்கிறது? வசனத்திலே நடக்கிறது. அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவன் இருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்து, அந்த வார்த்தையிலே ஜீவன் இருந்து, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அப்ப தேவ வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுவை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை, இயேசு எப்படி நடந்து கொண்டாரோ அதே போல. அதனால தான் கிறிஸ்துவின் சிந்தையே நமக்கும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப கிறிஸ்துவின் சிந்தையோட கூட நம்ம இருக்கணும். அடுத்து தேவ வசனத்தின்படி, அதனாலதான் சொல்றாரு, வசனத்தை கேட்கிற நீதிமான்கள் அல்ல, அவைகளின்படி நடக்கிறவர்களே நீதிமான்கள், அவைகளின்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள். அதான் சொல்றாரு, திருவசனத்தை கேட்கிறாய் மாத்திரமல்ல, அவைகளின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படி சொல்லு. உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப நம்ம வெளிச்சமா இருக்கணும், நம்ம வெளிச்சத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கணும். அப்படின்னு சொன்னா தேவ வசனத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கணும். தேவ வசனத்தை நன்றா படிக்கணும், அந்த வசனத்தின்படி நடக்கணும். தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்கணும். அதைத்தான் பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்துல நீங்க 14ஆம் வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உலகத்திலே திருவசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்னு. அப்ப வசனத்தை பிடிச்சுக்கிட்டா ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த வேதத்தினுடைய வெளிச்சத்துல நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அப்போ ரெண்டாவது, நம்ம ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கணும். அப்படின்னா ஆண்டவரோடு கூட அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம ஆண்டவருடைய ஒளியிலே நடக்க வேண்டும். அப்ப ஒளியில நடக்கிறது என்ன? இயேசுவை பின்பற்றி நடக்கிற ஒரு வாழ்க்கை. ஒளியில நடக்கிறது என்னன்னா தேவ வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை. இந்த ரெண்டு வாழ்க்கையும் நமக்குள்ள இருக்கணும் சொன்னா நம்ம அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். யாரோடு? ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போம். அதே போல மூன்றாவது பாத்தீங்கன்னா, இயேசு தேவ ஆவியினாலே வழி நடத்தப்பட்டார். எப்படி நடத்தப்பட்டாரு? தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டார். நீங்க வேதத்துல பாருங்க, அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெறும்போது என்ன நடந்துச்சு? பிரிந்திருக்கிற நாவுகளை போல காணப்பட்டு, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம் போட்டிருக்கோம், பிரிந்திருக்கிற நாவுகளை போல காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் என்ன பண்ணாரா? அவர் அமர்ந்ததுன்னு சொல்லி 8, 9, 7, 8, 9 அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல வாசி. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு, அது முன்னாடி வசனம், அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. எப்படி இருந்ததா? பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்தாரா? பிரிந்திருக்கிற நாவுகளை போல ஒவ்வொருவர் மேல என்ன பண்ணாராம்? வந்து அமர்ந்தாராம். கர்த்தருக்கு மகிமை. அப்போ அக்னி ஜுவாலையை போல எரிந்து கொண்டு இருக்கிற ஒரு தீவெட்டியை போல வந்து இறங்குறார். அதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கணும். எசேக்கியேல்ல 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்படும், ஜீவனுடைய சாயல் எப்படி இருக்குமா? அது எரிகிற தீவெற்றியை போல இருக்கும். எரிகிற தீவெற்றினா தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அதை போல வெளிச்சமா இருக்கும். ஆகவேதான் இந்த வெளிச்சம் நமக்குள்ள வரும்போது அந்த வெளிச்சத்துல, எந்த வெளிச்சத்துல? தேவ ஆவியானுடைய நடத்துதலிலே நாம் நடக்கப்படுதல். அதுதான் அவர் சொல்லும்போது சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே பரிசுத்த ஆவியினால எங்க போனாரு? அவர் நிரப்பப்பட்டவராக வனாந்தரத்துக்கு 40 நாளும் சாத்தானால சோதிக்கப்படும்படி அவர் அழைத்து செல்லப்பட்டார். அதுக்கு கீழ்ப்படிஞ்சு இயேசு போனாங்களா இல்லையா? போனாங்க. அப்போ நம்ம பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்த வழி நடத்தல நடக்கிறது ஒளியில நடக்கிற ஒரு வாழ்க்கை.
ஏன்னா அப்போஸ்தலர்கள் மேல அந்த வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சம் எப்படி இருந்துச்சுன்னா, பிரிந்திருக்கிற நாவுகளை போல காணப்பட்டு ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவேதான் யோவான் சொல்லும்போது சொல்வார், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் என்ன பண்ணுவாராம், உங்களுக்கு அக்னினாலும் அக்னினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுவோம். அப்போ அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை சொல்லப்படுகிறதுன்னா ஒரு எரிகிற வெளிச்சத்திற்கு சமானமாக சொல்லப்படுகிறது. அந்த வெளிச்சத்தை உடையவர்களாக நம்மை மாற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியிலே நடத்தல் அப்படின்னா அந்த வெளிச்சத்திலே நடக்கிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள்னு போட்டிருக்கா. நீங்கள் பகலின் பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், இப்படி எல்லாம் ஆண்டவருடைய வசனம் சொல்லியிருக்கு. அப்படின்னா மூன்றாவது ஒளியில நடக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, தேவ ஆவியானவருடைய நடத்தலின்படி நடக்கிறது. ஆவியின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். ஜீவன் எப்படி இருக்கும், வெளிச்சமா இருக்கும், எரிகிற தீவத்தினுடைய சாயல்ல இருக்கும், அது வெளிச்சத்தை கொடுக்கும். அப்ப தேவ ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம அந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறோம். அன்றைக்கு அப்போஸ்தலருக்கு மேல பிரிந்திருக்கிற நாவுகளை போல வந்து ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. அந்த வெளிச்சத்திலே அவர்கள் நடக்க தொடங்கினார்கள். அவருடைய காரியங்கள் வெற்றியாக இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்ப ஒளியில் அவர் இருக்காருன்னா தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் இவர் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அப்ப இயேசு ஒளியில தான் இருக்கிறாரு. அதே போல நாமும் ஒளியிலே நடக்க